வெல்கம் டு சிறு தமிழ் டெக். நம்ம இந்த வீடியோவில் கேரளாவில் உள்ள பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மகர விளக்கு சீசன் துவங்க உள்ளது. இதற்கான தரிசனத்துக்கான ஆன்லைன் முன்பதிவு நேற்று இரவு துவங்கியது. தினமும் 8 மணி நேர ஒதுக்கீட்டில் 25,000 பக்தர்கள் அனுமதிக்கப்பட உள்ளனர். அது எப்படி ஆன்லைனில் புக் பண்ண டீட்டெயிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ப்ரௌசரில் சபரிமலை online.org டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சபரிமலை ஆன்லைன் சர்வீஸோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிரும். அதில் விர்ச்சுவல் க்யூன்னு கொடுத்துருக்கதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட் எது ஓப்பன் ஆகிருக்குன்னு தெரியும். இதில் இந்த மாதம் அக்டோபருக்கு 5 நாள் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் உங்களுக்கு எல்லா டேட்டுமே ஓப்பன் ஆகிருக்கு. 14 மட்டும் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. சபரிமலையை செல்ல விரும்பும் பக்தர்கள் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லா டேட்லையுமே ஃப்ரீயாக இருக்குது. நிறையாவே ஒவ்வொரு நாளைக்கும் 2,427 டிக்கெட்லாம் இருக்குது. அதனால் எப்படி நம்ம ஆன்லைனில் புக் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு ரேட் நான் புக் பண்ணுறேன். இதில் அவைலபிலிட்டி கிளிக் பண்ணிவிட்டு செல்ஃப்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே ஐடி க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஐடியை டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஐடி க்ரியேட் பண்ணாதவங்க சைடில் ரெஜிஸ்டர்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்குள்ள பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு அதில் ஃபஸ்ட் நேம் கொடுத்துருக்கிறதுல உங்களுடைய நேம் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து லாஸ்ட் நேம் கொடுத்துருக்கிறதுல இனிஷியல் எடுத்து ஃபாதர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து மொபைல் நம்பர் டைப் பண்ணணும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள். அதுக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அடுத்து டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிடுங்க. டேட் ஆஃப் பர்த்தில் சரியாக ஓப்பன் ஆகலை எனக்கு. அது மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடுவோம். இதில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணியாச்சு. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து உங்களுடைய அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரூஃப்க்கு எது கொண்டு போகிறீங்களோ அதில் உள்ள அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஃபஸ்ட்டு 2 காலம்லையும் நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் டைப் பண்ணிக்கலாம். அடுத்து கண்ட்ரி அதில் செலக்ட் ஆகி தான் இருக்குது. அடுத்து உங்களுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் ஏரியாவோட பின்கோட் டைப் பண்ணிடுங்க. அடுத்து ஐடி ப்ரூஃப் நீங்கள் எது கொண்டு போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ள நம்பரை டைப் பண்ணிடுங்க. நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு இல்லைன்னா ஓட்டர் ஐடி கொண்டு போகலாம். எது ப்ரூஃப் கொண்டு போகிறீங்களோ அதோட நம்பரை பார்த்து டைப் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய மெயில் ஐடி டைப் பண்ணணும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மெயில் ஐடியை டைப் பண்ணிடுங்க. அடுத்து பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். உங்களுடைய பாஸ்வேர்டு ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும், லோயர் கேஸ் இருக்கணும், நம்பர்ஸு, சிம்பிள் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுடைய பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கீழே கொடுத்துருக்க செக் பாக்ஸில் ஐ அக்ரீன்னு கொடுத்துருக்காங்களோ அதை டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிடுங்க.
கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆயிரும். அந்த ஓடிபியை பார்த்து அதில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. உங்களுடைய ஐடி வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். அடுத்து கிரியேட் பண்ண ஐடி வச்சு நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஹோம் பேஜில் நம்ம கிரியேட் பண்ண ஐடி வச்சு லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் காமிக்கிறாங்க. நீங்கள் கோவிட் நெகட்டிவ்ன்ற சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். 48 ஹவர்ஸ்க்குள்ளே எடுத்தது. அப்படி இல்லைன்னா 2 டோஸ் வந்து வேக்சின் நீங்கள் வந்து போட்டிருக்கணும். அந்த கைடன்ஸ் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு ஓகேன்றதை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து டேட்லேருந்து உங்களுக்கு எந்த டேட்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செல்ஃப்ன்றதை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் டீட்டெயில் வந்து காமிச்சிருவாங்க. அதில் டேட் வந்து செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு எந்த டேட் நீங்கள் கோயிலுக்கு போகணுமோ தரிசனம் சொல்ல டேட் வந்து அதில் செலக்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த டேட்டுன்னு பார்த்து கிளியராக பார்த்து கரெக்டாக கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டில் வந்து உங்களுக்கு எந்தெந்த டைமில் எவ்வளோ வேகன்சின்னு காமிப்பாங்க. அதில் உங்களுக்கு எந்த டைம் கரெக்டாக வரும் பார்த்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் டு விஸ் லிஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் டீட்டெயில் வந்து காமிச்சிடுவாங்க. உங்கள் டேட்டு டைம் எல்லாம் எத்தனை பேருன்றதை குறிச்சிக்கோங்க. நம்ம ஒரு ஆள் தான் கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்து ப்ரொசீட் பண்ணிடுங்க. பிரசாதம் எதுவும் வேணும்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரொசீட்ன்றதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட புக்கிங் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டிரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னு காமிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ரேட் கொடுக்க சொல்கிறாங்க. உங்களுக்கு எந்த ரேட் கொடுக்கணுமோ நீங்கள் பார்த்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகேன்றதை கிளிக் பண்ணிடுங்க. நம்மளுடைய ஐடி வந்து காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இப்போ புக் பண்ணதுல ஐடி வருது. இல்லை டவுன்லோடுன்னு கொடுத்துருக்கத கிளிக் பண்ணுங்க. ரிசிப்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நமக்கு நம்ம அப்ளை பண்ணதுக்குள்ளே விர்ச்சுவல் கியூக்குள்ளே புக்கிங்குள்ளே டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. நீங்கள் இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு காப்பி பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஈஸியாகவே நீங்களே வீட்டில் இருந்து சபரிமலைக்கு தரிசனத்துக்கு டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.